வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த கால்ஃபர் பார்த்தீங்கன்னா, குரூப் டி கேட்டகரியில் லெவல் 1க்கான போஸ்ட் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதுமானது. அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். என்சிவிடி இல்லைன்னா என்ஏசி பெற்றிருக்கணும். சரி, இதற்கு பதிவு பண்ணணும்னா எதில் பதிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RRB chennai.gov.in என்ற வெப்சைட்டில் நம்ம இதை பதிவு பண்ணணும். இதற்கான கட்டணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்சி எஸ்டி விமன்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 250 ரூபாயும், அந்த 250 ரூபாயும் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்குலேயே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது பிசி ஜென்ரல் இந்த மாதிரி இதில் பதிவு பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயும், அதில் 400 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன தேதி கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 2/3/2026 அன்னைக்கு இதுக்கு கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு இதில் தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் 2026 நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே இருக்குது. இது லெவல் 1 குரூப் டி போஸ்ட்டுக்கானது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/3/2026 அதுக்குள்ளே பதிவு பண்ணிக்கணும். இதுக்கான ஜாப் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்கும். இதில் ஆன்லைன் மூலியமாக தான் பதிவு செய்ய முடியும். இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.rrbchennai.gov.in இந்த இணையதளத்தில் நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். மேலும் ஐடிஐ முடித்திருந்தாலும் சரி, அதில் என்சிவிடியோ இல்லை என்ஏசியோ பெற்றிருக்கணும். இதற்கான ஏஜ் லிமிட் 1/1/2026க்குள்ளே 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 18லேருந்து 33 வருஷத்துக்குள்ளே பதிவு செஞ்சுக்கலாம். இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்குது. எஸ்சி எஸ்டி அப்ளிகண்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிசி அப்ளிகண்ட்டுக்கு 3 வருஷமும், பிடபிள்யூபிடி இதுக்கு ஜென்ரல் கோட்டாவிலையும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்லையும் இருக்கிற அப்ளிகண்ட்டுக்கு 10 வருஷமும், பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டி அப்ளிகண்ட்டுக்கு 15 வருஷமும், பிடபிள்யூபிடியில் ஓபிசி அப்ளிகண்ட்டுக்கு 13 வருஷமும், இதில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்பாக நடக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல் இபிசி பிடபிள்யூபிடி டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் 250 ரூபாய். அந்த 250 ரூபாயும் அவங்க அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதர் அப்ளிகண்ட் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கட்டணும். அதில் 400 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் கட்ட முடியும். ஏன்னா அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த பேமெண்ட் ஆன்லைனில் கட்டிடுவீங்க. இது உங்களுடைய தமிழ் யூடியூப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.